வணக்கம் நண்பர்களே. சிலிண்டர் விலையில் ரூபாய் 300 குறைப்பு உண்மை என்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. சமீபத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலையில் ரூபாய் 300 குறைப்பு வழங்கப்படுவதாக பரவிய தகவல் பலரிடமும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் இந்த சலுகை அனைத்து பொதுமக்களுக்கும் பொருந்துவது இல்லை. இது மத்திய அரசின் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கே வழங்கப்படும் மானியமாகும். இந்த திட்டத்தின் பயனாளிகள் சந்தை விலையில் சிலிண்டரை வாங்கினாலும் ரூபாய் 300 மானியம் அவர்களது வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு உண்மையில் குறைந்த விலைக்கு சிலிண்டர் கிடைக்கும். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு விண்ணப்பதாரர் 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் மற்றும் குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இருக்கக்கூடாது. மேலும் குறைந்த வருமான குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். திட்டத்தின் கீழ் இலவசமாக எல்பிஜி இணைப்பு, முதல் சிலிண்டர் நிரப்புதல், ரெகுலேட்டர், ஹோஸ் பைப் மற்றும் சில சமயங்களில் அடுப்பு போன்ற வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் எல்பிஜி விலை பொதுமக்களுக்கு குறைக்கப்பட்டதாக இல்லை என்பது மிகவும் முக்கியம். சந்தை விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ரூபாய் 300 குறைப்பு என்பது ஒரு நேரடி விலை குறைப்பு அல்ல, அது ஒரு மானியம் மட்டுமே. விண்ணப்பிக்க விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் பதிவு செய்யலாம். ஸோ 300 சிலிண்டருக்கு குறைக்கப்படுகிறது. அது எந்த திட்டத்தில்னா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் வாங்கியிருப்பாங்க. ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிலிண்டர் இல்லாதனால அப்போக்கே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. மற்றவங்களுக்கெல்லாம் நார்மல் தான். ஸோ அதுவும் அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து கேஷ் கொடுத்து தான் அவங்க வாங்கணும். மானியம் அவங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும். ஸோ அந்த 300 ரூபாங்கிறது வங்கி கணக்கில் எப்போதுமே கிரெடிட் ஆகும். அவங்களுக்கு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால அவங்க 12 சிலிண்டர் வருடத்திற்கு புக்கிங் செய்து கொண்டு அந்த மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு எப்போதுமே 900 ரூபா 1000 ரூபான்னா 1000 ரூபாய் தான். ஸோ அவங்களுக்கு கிடையாது, மானியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த உஜ்வாலா திட்டங்கிறது ரொம்ப நல்ல திட்டம் தான், வரவேற்கக்கூடிய நல்ல திட்டம். இது முக்கியமாக அவங்க வீட்டில் சிலிண்டர் இருக்கக்கூடாது, கனெக்ஷன் கேஸ் கனெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. புதுசாக வில்லேஜில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அவங்க யாரும் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க புதுசாக இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு இன்கம் இயர்லி இன்கம் இவ்வளோ தான் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த திட்டத்தில் அவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.